அன்பு கண்மணியை கூட்டிகிட்டு போய் வச்சிருக்க அந்த ரவுடி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என்ன மீறி யாருமே உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, என் அண்ணன் நீயும் கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து கார்த்தி வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க, அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அவரோட தம்பி நான், தம்பி நீயா, நான் தான் தம்பி அப்படின்றாங்க. ஐயோ நீங்களா தம்பி, இவ்வளோ பெரிய தம்பியாடா அன்பு உனக்கு அப்படின்னோடனே அன்பு வந்து எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, கார்த்திக் வந்து கெஞ்சி கேட்குறாரு, சொன்னால் புரிஞ்சுக்குங்க அப்படின்றாரு. அடுத்து வந்து அவங்கள ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற அந்த கும்பல் வந்து வராங்க. வந்துட்டானே ப்ளீஸ்ண்ணே சொன்னால் கேளு, அவங்கள விட்டுரு அப்படின்னோடனே நீங்களே சொல்லிட்டீங்களாடா அப்படின்னு. ஆமாண்ணே சொன்னால் கேளுண்ணே, பார்த்துக்கலாண்ணே வாண்ணே அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. இங்கே பாருண்ணே நான் சொல்கிறது கேளு, இவங்களை விட்டுரு, எதுவும் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், போலீஸ் கேஸ்னு ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ என்ன அந்த அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அவ்வளோதானே, அவங்க புருஷன் பொண்டாட்டியானே 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்களா, நீ கவலையே படாத அப்படின்னோடனே. அப்படியா சொல்கிற, சரிடா சரிடா நீ சொல்கிறேன்னு கேட்குறேன் அப்படின்னோடனே. இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேரும் எக்காரணம் கொண்டு பிரியவே கூடாது, யாராவது இவங்களை பிரிக்கணும்னு நினச்சிங்க அவங்கள முதலால் நான் போட்டு தருவேன் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னா அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. வந்து வெண்ணிலா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அப்பாடா இப்போவாவது என் அண்ணன் நான் கூட்டிகிட்டு போவேன், ஓ அண்ணன்லாம் சொல்லக்கூடாது, என்னோட அண்ணா சரி உங்கள் அண்ணன் நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படி கார்த்திக் வந்து சொல்கிறாரு. மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டோன்னே வந்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. வெண்ணிலா எங்கே வந்து உங்கள் 2 பேரும் இங்கேயே வச்சுருப்பாங்களோ நினச்சேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்கார் நம்ம அன்பு. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு எல்லாம் போய் படுக்க போகலான்னொன்னே ஐயோ அன்பு வந்து கண்மணி ஒன்றா போடுவாங்களே ரூமுக்கு, இவங்களை போகக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட வந்து கண்மணி நீ ரொம்ப பயந்து போயிருப்ப, அதனால் வேணால் நீ ஏன் ரூமுக்கு வந்து படுத்துக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து வெண்ணிலா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, சரி சரி கண்மணி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு தான் போயேன், என்கிட்ட பேசிட்டு தான் போயேன் அப்படின்னோடனே சரி நான் கொஞ்ச நேரம் படுத்து வரேங்க நீங்கள் போய் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெண்ணிலா என்ன பேசணும்னு. இல்லை அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னோடனே. என்ன நடந்துச்சா, உண்மையிலே சொல்லப்போனால் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எனது உன்னை அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போனாங்க அவங்க போய் சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்கிறேன். ஆமாம் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து கார்த்திக்கிட்ட நம்ம அன்போ சொல்லிட்டு இருக்காரு, டேய் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைடா, அதுவும் வந்து கண்மணி கூட நான் இப்படிலாம் இருந்தது என்னென்ன சொல்கிற, செம்ம வந்து மாசாக இருக்கும் போட்டிருக்கு, இதை நான் எதிர்பார்க்கவே பார்க்கலையா. ஆமாடா இங்கே வந்து ட்ரிப்பில் கண்மணிக்கிட்ட அந்தளவு நெருக்கம்னா நான் எதுவுமே காட்டல, ஆனால் வந்து அங்கே கூட்டின்னு போனதுலேருந்து நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு அப்படியே வெக்கப்படுறாரு. அண்ணே நீனா இவ்வளோ வெக்கப்படுறது, நீயாண்ணே நம்பவே முடியலண்ணே, ஐயோ இந்த மாதிரி எங்களையும் தூக்கிட்டு போயிருந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்றாங்களே. ஆமாம் எங்களை வந்து தூக்கிட்டு போயிருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரிண்ணே அப்போ என்ன நடந்து சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன சூப்பர்ண்ணே, சான்ஸே இல்லைண்ணே, உண்மையிலே அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாண்ணே உன்னை, நான் ஏன் தான் கூட்டிகிட்டு வந்தனும் அப்படின்றாரு. இங்கே வந்து கண்மணி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்களா, சொல்லிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கேட்க வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. சே எனக்கும் அன்புக்கும் நடக்க வேண்டியது எல்லாம் இவளுக்கும் அன்புக்கும் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நிமிஷம்னா அது இதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. இன்னொரு விஷயமா, ஏன் வெக்கப்படுற இவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்றாங்க. அது வந்து அன்பு எனக்கு எவ்வளோ கிஸ் கொடுத்தாருன்னு தெரியுமா உனக்கு, நானும் அவருக்கு நிறைய கிஸ் கொடுத்தேன், இருந்தாலும் அவருக்கு கிஸ் கொடுத்தது என்னால் மறக்கவே முடியாது, கல்யாணம் ஆனது இப்போ வரைக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து கிஸ் கொடுத்ததே இல்லை, என்னை உண்மையிலே அவ்வளோ மொத்தம் கொடுத்தாரு அப்படின்னோடனே. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல, நீ சொன்னாவே எனக்கு வந்து அப்படி வெக்கமாக வருது அப்படின்னோன்னா இன்னும் தாங்கிக்க முடியல, செம வெறுப்பாராங்க வெளிநாவல. இதெல்லாம் சொல்லி என்னை பயங்கரமாக வெறுப்பேற்றுறாளே, அன்பு வந்து வேணும்னு பண்ணியிருக்க மாட்டார், அவனுங்க சொல்லியிருப்பாங்க பண்ணியிருப்பாரு, அதுக்கு போய் இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டென்ஷன் வராங்க. ஐயோ எனக்கு கிடைக்க வேண்டியதில்லை இவளுக்கு கிடைச்சிருக்கு, என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட இவ பேச்சை கேட்க முடியாது, எப்படியும் இவ கூட வச்சுருந்தா நிறைய சொல்லி என்னை வெறுப்பேற்றுவா. சரி கண்மணி உன்னை ரொம்ப டயர்டாக இருக்க, நீ போய் படுத்துக்கோ, எதுவாக இருந்தால் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்றாங்க. சரி எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது அங்கே போனது, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்லையே வெளில உன்னை இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டா என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே. ஒன்றும் இல்லை சரி வா தூங்கலாமா, டைம் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னோடனே. இங்கே வாங்க இந்த போர்வை நீங்கள் போற்றி இங்கே குளிராது அப்படி சொல்லிட்டு கம்பளி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ குளிருது அவங்களுக்கு அப்படின்னோடனே. ரொம்ப குளிருது, சரி கிட்ட வாங்க அன்பு, கிட்ட வந்தால் தானே குளிராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு அப்படியே தூங்கி போகிறாங்க. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நைட்டில் தண்ணியே அறியாமல் பயங்கரமாக டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கி போகிறாங்க தன்னை அறியாமல்.